ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா வரமும் உள்ளதா இருக்கு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய வல்லமை உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள என்ன இருக்குதான்? செத்ததை எழுப்புற வல்லமை இருக்கான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிரோடு எழுப்புகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இது 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 ஏன் நமக்கு ஏன் முதல்ல இதை அறிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அறிவது. அப்புறம் என்ன பண்ணணும்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கையை வைக்கணும். முதல்ல உங்க மேலேயும் கை வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆமென். உங்க தலையில கை வைக்கலாம். ஆமென். உங்க காலில் கை வைக்கலாம், உங்க இடுப்புல கை வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க வைக்க வைக்க தான் உள்ள இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இங்க இங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் செத்ததை எழுப்புற வல்லமையை கடவுள் வச்சிருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டானாலும் it is true. The resurrection power is in you. 9 வரமும் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா வரமும் உள்ளதா இருக்கு. ரொம்ப முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? We must practice. எல்லாம் சொல்லுங்க, பயிற்சி. சொல்லுங்க, பயிற்சி, முயற்சி ஈக்குவல் வளர்ச்சி. இயேசு கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் போனீங்களே பிசாசெல்லாம் ஓடிச்சான்ட்டு. அது தெரியல, நாங்கள் ஓடி வந்துட்டோம் ஆண்டவரே அப்படின்றாங்க சில இடத்துல. என்னடா நீங்கள் அதை ஓட்டுவீங்கன்னு பார்த்தா அது உங்களை ஓட்டிடுச்சா? இப்போ திருப்பியும் சொல்லி கொடுக்குறாரு. திருப்பி போகிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஓடி வந்து சொல்கிறாங்க, இயேசுவே உங்கள் பேரில் எங்களுக்கு கீழ்ப்படியுது பிசாசு.